Hi guys, welcome back to 2K Gamer. இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மைன்கிராஃப்டில் பெட் வாஷ் கேம் பிளே வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த ஒரு பெட் வாஷில் இன்னொரு சேலஞ்சும் இருக்குது. தோக்குறவங்க பாட்டு பண்ணணும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா என் பக்கத்தில் இருக்காரு பார்த்தீங்களா ராகுல். அவரும் ஒரு யூடியூபர் தான். அவரை லிங்க்கு முடிஞ்சாலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ண பார்க்குறேன். எனக்கு ஆட் பண்ண தெரியாது, தெரிஞ்சதுன்னா நான் ஆட் பண்ணுறேன் கைஸ். ஆட் பண்ண தெரியாது. அவர் யூடியூப் சேனல் பேர் வேணால் சொல்கிறேன், VRMX ராகுல் கேமிங். ராகுல் தான் நினைக்கிறேன். ஆமாம், VRMX ராகுல். ஓகே இப்போ வாங்க நம்ம கேமை கண்டினியூ பண்ணலாம். இதில் தோக்குறவங்க வேறு பாட்டு பாடணும், நம்ம மட்டும் தோக்கக்கூடாது. அவர் இந்த வீடியோ எடுத்தாரா இல்லைன்னு கூட தெரில. ஐயோ அவர் வேறு நியூ தான் கைஸ் பெட்டுவாக இருக்குது. இதில் வேறு நம்ம தோற்றோன்னு வச்சுக்கோங்க, செம்ம அசிங்கமாக போயிடும். நம்ம வேறு லெவல் 8 இருக்கோம்னு நினைக்கிறேன். ஆமாம், லெவல் 8 இருக்கோம். என்னை யாராலையும் அழிக்க முடியாது, நானே அழிச்சுப்பேன். சொல்லி வாய முடியல. இந்த மாதிரி பண்ணும்போது தான் எப்படியோ நம்ம அவுட் ஆக போகிறோம்னு ஒரு உறுதி என் மனசில் தோணுது. ஆனால் அப்படி நடக்காது கூடாது. அவரை தோக்கச்சு நம்ம அவரை பாட்டு பாட வைக்கணும். ஓகேங்களா? இப்போ போகிறேன் பாருங்க, அதை விட்டுருங்க. அது வேறு சர்வீஸ், இது வேறு சர்வீஸ். என்ன நடந்தாலும் சரி, இந்த வீடியோவில் நான் பாட்டு பாட வாய்ப்பே இல்லை. ஓகேங்களா? என்னை நம்புகிறவங்க நம்பலாம், நம்பாகதி போகட்டும், எனக்கு பிரச்சனை இல்லை. நான் என்னை நம்பி இருக்கவங்க இருக்காங்களே, அவங்களுக்காக நான் இந்த கேமை ஜெயிச்சு காட்டுவேன். அப்படி தான் சொல்கிறேன். எப்படி தோற்று பாட்டு போட போகிறேன்னு தெரில. ஓகே, முதல்ல நம்ம பெட்டுக்கு கவர் பண்ணிடலாம் கைஸ். அப்புறம் அவர் வந்தாச்சாருன்னா ஈஸியாக காலி பண்ணுருவார். ஈஸியாக காலி பண்ணிட்டு பெட்டை வச்சுருவார். இந்த வீடியோவில் நான் பாட்டு பாட விரும்பலை, அதான் உண்மை. சரி, அது ஓகே. மேலே இருக்குது அது போட்டுருக்கீங்கன்னா சும்மா டிசைனாக இருக்கணும், தெரியாமல் இந்த சைடு போட்டேன், அதனாலையும் அதே சைடு போடுறேன். அதனால் நான் ஃபுல்லாகவே இந்த வீடியோ ஃபுல்லாகவே அந்த மாதிரி தான் பெட்டு கவர் பண்ணுவேன். ஓகே, ஒரு வழியாக நம்மக்கிட்ட ஒரு 20 அயன்ஸ் கிட்டே இருந்தது. அதை வச்சு ராக்குன்ற பாருங்க பிளாக்லாம் வாங்கின்னு போயிட்டேன். அவர் அடிக்க தான். அவர் எங்கே இருக்காருன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, காலி பண்ணுருவேன். எங்கே இருக்கார் அவர்? நடுவில் ஜஸ்ட்டு மிஸ் கைஸ், கீழே வந்துருப்பேன். அங்கே இதுவாக இருக்குது அப்படின்னு நினச்சின்னு. ஓகே, எனக்கு இப்போ இந்த எமரால்டுலாம் தேவையில்லை, அவரை காலி பண்ணணும் அப்படின்னு நினச்சி தான் போகிறேன். அவர் என்ன சொன்னான்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒன்றும் பெட்டையாக கவர் பண்ணாமல் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னதால தான் நான் பிளாக்கை மட்டும் எடுத்துனானே. இல்லாட்டி நான் பிகாக்ஸ் எடுத்துருந்தாங்க கைஸ் வருவேன். அதனால தான். ஓகேங்களா? எங்கே இருக்காரு? பார்த்துட்டீ, அவர் ரெட் கலர் அங்கே தான் இருக்கார். அவர் இன்னும் நடுக்கே வரலையா? ஹோ மை காட், நடு இல்லை அந்த ஐயோ குழம்புதே. ஓகே, நான் கூட அந்த டைமண்ட் எடுக்கவே சோழி முடிச்சு. இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது? ஓகே, இந்த மாதிரி தான் நான் அப்பப்போ மிஸ்டேக்ஸ் பண்ணுவேன். என்கிட்ட பிளாக்கில் நான் பாட்டுன்னு ஓடி போயிட்டேன். ஓகே, நான் கூட என்ன நினச்சேன், அவர் டைமண்ட்ஸ் எடுக்கவே வரலன்னு பார்த்தேன். அது அவருக்கு டைமண்ட்ஸ் அந்த சைடு இருக்குது, நான் இந்த சைடு பார்த்து தப்பு கணக்கு போட்டேன். ஓகே, பரவாயில்ல. இந்த மேட்ச்சை நம்ம ஜெயிக்கிறோம் கைஸ். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் இந்த மேட்ச் ஜெயிச்சு ஆவேன். இந்த மேட்ச் தோத்துட்டுன்னு வச்சுக்கோங்க, அடுத்த 2 மேட்ச் கம்பேக் கொடுப்பேன். ஆனால் நேற்று மேட்ச் யாரெல்லாம் கைஸ் பார்த்தீங்க? இது போடும்போது எனக்குன்னு தெரில. MI vs பஞ்சாப் கிங்ஸ் மேட்ச்சு நேற்று நடந்தது. இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணும்போது நேற்று நடந்தது. எப்போ அப்லோட் பண்ணுவேன்னு தெரியாது. அவ்வளோது ஏற்றுறாங்க கைஸ். அதில் ஒரு நம்மளுக்கு இதுதான் ஒரு நம்பிக்கை தான் இருந்தது. குவிண்டன் டிகாக்காவில் தான் கைஸ் அந்த நம்பிக்கையும் இருந்தது. ஐயோ ஒரு தான் ஒரு செஞ்சுரி அச்சாரு, பட் தோத்துட்டோம். எங்கே இருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், அது பார்க்குறேன். ஓகேங்களா? நான் ஏற்கனவே வருத்தத்தில் இருக்கேன். இதில் மட்டும் இவரை தோக்கடிச்சு என்னை பாட்டு பாட வச்சிட்டாருன்னு வைங்க, என் ஜோலி முடிஞ்சிடும். ஏற்கனவே இருக்க வருத்தத்தோடு சேர்த்து டிப்ரெஷன் அது இதுன்னு வரும். அது இதுலாம் வராது, சும்மா சொன்னேன், பார்த்துக்கலாம். ஓகே, அவரை தோக்கடிக்கிறோம் கைஸ். நம்ம தோக்கடிச்சு நம்ம யாருன்னு காட்டுறோம். ஓகே, அதில் கீழே ஒன்றுமே இல்லை. நான் எதுக்கு அதை போட்டுன்னு வந்தேன்னு எனக்கு சத்தியமாக தெரில. நான் இதில் கீழே வந்தேன் பார்த்தீங்களா, நான் இதுக்கு பதில் அதில் கீழே வந்துட்டு நினச்சின்னு வந்துட்டேன். அவர் எங்கே இருக்காரு? அங்கே தான் இருக்காரு. எனக்கு நம்ம அப்படியே கொண்டு போயிடுவோம். சார் பார்த்துட்டாரா இல்லையா? பார்த்துட்டாரு. இவரு சும்மா விட மாட்டேடா. ஐயோ, ஜஸ்ட்டு மிஸ்ஸு. அந்தோடனே கீழே தள்ளிட்டு இருப்பார். ஓகே, அடி கொஞ்சம் கீழே வந்துரு. ஐயோ, நம்மகிட்ட ஆட்டே சுத்தமாக இல்லை கைஸ். ஒரு 3 தான் இருக்குது. இன்னும் ஒரு அடி
ஒரு ஜோறு உனியோனடி சாவு 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 சாவலாம் சித்துறானா இல்லை சாவல சாவல சாவு 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 சித்துறானா இல்லை சாவல ஓ மை காட் காலி பண்ணிட்டாரு. ஓகே நம்ம ரிவெஞ்சு கொடுப்போம் கைஸ், ரிவெஞ்சு கொடுப்போம். இப்போ பாருங்க எனக்குள்ளே இருக்க எல்லா அந்த சக்தி இந்த சக்தி உந்த சக்தி எல்லா சக்தியும் எடுத்துன்னு வரேன் பாருங்க அடிக்க. எனக்குள்ளே இருக்க எல்லா ஆத்மா பூர்வமான சக்தி எல்லாத்தையும் எடுத்துட்டு இப்போ பாருங்க அவரை தோக்கடிக்கல. என் பேர் சர்வீஸ் தான். ஓகே பின்ன தோக்கடிக்க முடியுமா தெரில கைஸ், அதனால தான் தோக்கடிக்கல, என் பேர் சர்வீஸ் தான் சொல்லிட்டேன். அதுக்காக என்ன பண்ணுறது? ஓகே பரவாயில்ல, இந்த மேட்ச் அவர் தோக்கடிக்கலாம் என்ன, நம்ம அடுத்த மேட்ச்சில் அவர் தோக்கடிக்கலாம். அவர் சரியான ஃபார்மில் இருக்காரு. நான் இப்போ தான் ப்ரோ விளாட்றேன் நோவு ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் சரியான ஃபார்மில் இருந்து என்னை அடிக்கிறாரு. நம்ம அவரை முடிப்போம் கைஸ், முடிப்போம், கண்டிப்பாக முடிக்க போகிறோம். அவரோட சாவு உறுதி. ஓகேங்களா, இப்போ வா நம்ம போகலாம். ஒரு காலி பண்ண போகிறோம். என்கிட்ட இருக்க எல்லா சத்தியும் எடுத்துன்னு வரேன் கைஸ் அவனை அடிக்க. எங்கடா இருக்க? நான் சும்மா வர மாட்டேன்டா. என்கிட்ட என்ன இருக்குது பார்த்தல, அயன் ஆக்ஸ்ரா. அயன் ஆக்ஸ் வச்சு உன்னை ஈஸியாக மண்ணை மேலேயே அடிப்பேன். வாடா வாடா வாடா. எங்கே இருக்க வரவே மாட்டேங்கிறான். அவனே அங்கேயே தான் இருக்கான். வாங்க போகலாம். ஏய் நான் சும்மா விட மாட்டேன்டா. எங்கே இருக்கான் ஐயோ ஐயோ கைஸ் பார்த்தீங்களா, அவரு டைமண்ட் ஸ்குவாட் எடுத்துருக்காரு. மூணா ஒரே இல்லை காலி பண்ணுவாரே. ஓடுறா மை காட். இருந்தாலும் ஓடிட்டு ஆகணும். புளியாக இருந்தாலும் புல்லை சாப்பிட்டு தான் கைஸ் ஆகணும். நான் என்ன பண்ணுறது? ஓடி தொலை. சீக்கிரம் ஓடி. ஐயோ எங்கே இருக்காருன்னு தெரியல. ஒரு 2-3 அடி ஆச்சாலே நான் காலி ஆயிடுவேனே. நம்ம இருந்தாலும் அயன் ஸ்குவாட் அயன் இது வச்சுருக்கோம். நம்ம முதல்ல போயிட்டு அப்டேட் ஆகணும். அயன்லேருந்து டைமண்ட்டுக்காக மாறணும். அயன் ஐயோ நம்மளுக்கு வேறு இப்படி குழம்புதே. ஸ்டோன் ஸ்வாட்லேருந்து டைமண்ட் ஸ்வாடாக மாறணும். பாருங்கள் மாறுறேன். நம்ம எத்தனை வந்துட்டேன்னா நினைக்கிறேன். இருக்கா இல்லையான்னு தெரில. எங்கே இருக்கான் இருக்கா இல்லையா இருங்க நம்ம அது உங்க எடுத்துட்டு அப்பாடா இருக்கு கைஸ். இப்போ தேவையானதெல்லாம் வாங்கினு அவரை அடிக்கிற அடியில் நல்லா தவுளி கிழிஞ்சு தொங்க போகிறோம் இப்போ அவருக்கு. இப்போ பாருங்களேன் யாருன்னு ஐயோ கைஸ் இது நாடே இல்லை. எங்கள் அண்ணன் ஆடினா இந்த கேமு. இடம் வராதீர்கள் தம்பிகளே. சரி வகுந்து விடுவேன். சரிங்க எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன். செல்லுங்கள் தோழர்களே. சரிங்க ஓகேங்களா, நாளை இப்படி ஆடுவேன்னா உங்களுக்கு தெரியுமா? ஐயோ சாடு சூப்பர். அவன் ஒன்றுமே பண்ணல கைஸ். என்ன நானே கீழே வந்தேன். நான் ஐயோ நோ இந்த மேட்ச் செகண்ட் மேட்ச் மட்டும் அவர் என்ன ஜெயிச்சாருன்னு வச்சுக்கோங்க, மொத்தமாக முடிஞ்சிடும். ஓகே செகண்ட் மேட்ச் போகலாம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா 2வது மேட்ச்சுக்குள்ளே வந்தாச்சு. 2வது மேட்ச் அவரை காலி பண்ணல. என் பேர் சர்வேஷ் இல்லை. இந்த வாட்டி நான் காலி பண்ணுற அந்த நிச்சயத்தோடு சொல்கிறேன் கைஸ். இந்த மேட்ச் நான் ஒரு காலி என் கையில். இப்போ பாருங்க நான் ஒரு அடிக்கிற அடியில் நல்லா தவுளி கிழிஞ்சு தொங்க போகுது. ஓகேங்களா இருங்க, அவர் காலி பண்ணலை. என் பேர் சர்வீஸ் இல்லை சொன்னதே சொல்லி நிற்கிறேன் அப்படின்னா அந்த மேட்ச் ஒரு அப்படி ஒரு அடி. அது மறக்க முடியுமா? அவர் அடிக்காமலே நான் போய் கீழே வந்து என்ன பண்ணுறது? ஓகே நம்ம ஜெயிச்சே ஆகிறோம். ஜஸ்ட்டு மிஸ்ஸி நச்சுக்கு ஜெயிச்சே ஆகிறோம் இல்லை தோத்தே ஆகிறோம் அப்படின்னு சொல்கிற வேண்டிய நிலைமை வந்திருக்கோம். ஓகே பரவாயில்ல. இப்போ பாருங்கள் நான் ஜஸ்ட் மிஸ்ஸி நான் கீழே உண்டல நினச்சி ஓகே கீழே விழ போகிறோம். ஒரு மீன்ஸ் எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு நினச்சி பார்த்தீங்கன்னா கீழே விழலை. நான் அதனால் வெயின் நீ கீழே விழுற மட்டும் நினைக்காதீங்க. நான் வீடியோக்காகலாம் உனக்கு கீழே விழுற ஆள் கிடையாது கைஸ். அப்படி கீழே வந்தேன்னா இந்த டைமண்டோட தானே விழுவேன். அது எப்படி நான் உழவாமல் இருப்பேன். அதனால் நான் வீடியோக்காக கீழே விட்ற ஆள் நான் கிடையாது. ஓகேங்களா இருங்க. இப்போ பாருங்கள் என் ஜம்பை எப்படி வர முடியா? வர முடியாதுன்னு நினச்சிருந்தா அது கீழே போட்டுட்டேன். இப்போ பாருங்க 3, 2, 1 எப்படி மாசா? கைஸ் நான் சத்தியமாக பண்ணலை. நான் சத்தியமாக வீடியோக்காக பண்ணலை. அது கை தவறி கீழே ஊதிச்சு. என்னென்ன
என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. யாராச்சும் தப்பாக நினச்சிக்காதீங்க கைஸ் ப்ளீஸ். நான் வீடியோக்காகலாம் விட மாட்டேன் கைஸ். நான் ஒன்றும் அந்த மாதிரி ஆள் கிடையாது கைஸ். வீடியோக்காக அவுட் ஆகுற மாதிரி ஆள்லாம் நான் கிடையாது கைஸ். என்ன நம்புங்க ஓகேங்களா. அவர் பேஸ் அங்கே தான் இருக்குது. நான் இந்த டைமில் சொன்னேன் என்னன்னா ப்ரோ நான் வேறு இப்படி பண்ணிட்டேன் ப்ரோ, என்னால் இப்போ நீங்கள் நினச்சிங்கன்னா ஈஸியாக வந்து முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னு சொன்னேன். நான் நினச்சேன் ஐயோ அப்படின்னு சொன்னேன் ஓகேங்களா. அந்த டைமில் என்ன சொன்னார், ப்ரோ நீ இந்த டைமில் சொல்ல நான் இந்த இதுவெல்லாம் ஐயோ ஏன் இப்படி நம்மளுக்கு வளருது ஐயோ வளருதுன்னு கூட ஒழுங்காக சொல்ல முடியல, குளருதுன்னு சொல்கிறேன். ஓகே நான் இப்போ என்ன பண்ணார், நான் இதெல்லாம் கவர் பண்ணுறேன். இப்போ கவர் பண்ணிட்டேன்னா இப்படி கவர் பண்ணிட்டோன்னே நான் இப்படி பார்த்து நிற்பேன், கத்தி எடுத்துன்னு அங்கே போகிறதுக்கு பார்த்து நிற்கல, அந்த டைமண்ட் எடுக்க போவேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டைமில் சொன்னார், ப்ரோ என்ன ப்ரோ நீ எதுவுமே எடுக்கலன்னு சொல்லி எனக்கு காலி பண்ணவா பார்க்குறேன் அப்படின்னு சொன்னார். நான் அப்போது சொன்னது இப்போ தான் அவர் கேட்குறாரு, என்னன்னு சொல்ல போயிட்டு அவரை முடிக்கல. என் பேர் சர்வீஸ் இல்லை. இந்த செகண்ட் மேட்ச்சில் அவர் ஜெயிக்கணும், தேர்ட் மேட்ச்சில் ஜெயிச்சு அவரை பாட்டு பாட வைக்கிறோம். என்ன சொல்கிறீங்க? நான் பாட்டு பாடுவேன் வைக்கிறவங்களாம் யாரெல்லாம் நான் பாட்டு பாடுவேன்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். யாரெல்லாம் பாட்டு அவர் பாடுவான்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். 2 பேரும் கமெண்ட் பண்ணுங்கள் பார்த்துக்கலாம். ஓகே இப்போ நம்ம ஜெயிச்சு ஆகும். தேவையானதெல்லாம் எடுத்துன்னு போயிட்டாச்சு, அவ்வளோதான். நம்மக்கிட்ட பிக்கெக்ஸ் இருந்துச்சு. இப்போ ஒரு பெட்டை உடைக்கிறேன், அவரை போட்டு தள்ளுறேன் ஓகேங்களா. பாட்னு போயிட்டு அவரை அச்சு தள்ள வேண்டியது தான். நம்ம கிட்ட ஆனால் போகிறதுக்கு இதுவும் இல்லையே, இப்படி போயிடலாம் பார்த்தேன். பட் இன்னும் இப்படி போகிறதுக்கும் அவ்வளோ டிஸ்டன்ஸே இல்லை, ரெண்டும் ஒரே டிஸ்டன்ஸ் தான். அதனால் நான் என்ன பண்ணேன், போயிட்டு நம்ம தேவையான அளவுக்கு பிளாக் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ நான் பிளாக் வாங்க போகிறேன் ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு 2 வந்தால் இதுவும் வாங்கிடலாம்னு நினைக்கிறேன். நான் இந்த ஐயோ சரி அவ்வளோதான் இப்போ வாங்கலாம். நான் ஐயோ வாய் குளருது எல்லாம் வளருது ஐயோ. ஓகே இப்போ நான் பார்த்தீங்கன்னா இது வாங்க போகிறேன். இது ஏங்க எனக்கு மட்டும் இப்படி குளருது. ஓகே விடுங்க, இதுவும் தேவையில்லை. இப்போ நான் தேவையான பிளாக் எல்லாத்தையும் சரி விட்டுருங்க, தேவையே நம்மளுக்கு பிளாக் எல்லாத்தையும் வாங்கியாச்சு. இப்போ பாருங்க அவர் போய் முடிக்கல. என்னடா ஒரே வார்த்தையை திருப்பி சொல்லுக்கான்னு பார்க்குறதுக்கு முடிப்பேன் கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன் கைஸ். நானே அவரை முடிப்பேன். இப்போ பாருங்க காலி பண்ணலன்னு வச்சுக்கோங்க, என்ன வேணாலும் சொல்லுங்கள். இந்த மேட்ச் அவர் காலி பண்ணலன்னா நீங்கள் என்ன வேணாலும் கமெண்ட் சொல்லுங்கள், நான் சரி ஓகேங்களா. டைமண்ட் எடுத்துன்னு போயிடுவோமா? ஆனால் அவங்க அவரை காலி பண்ணிட்டு வந்து டைமண்ட்டை மொத்தமாக எடுத்துக்கலாம். ஐயோ ஜஸ்ட் மிஸ். ஐயோ அவர் கையில் என்ன ஸ்வாட் பார்த்தீங்களா? ஐயோ பாட்டு தாங்க இது ஓடுறேன் நான். அவர் எப்போ அதுக்கு போனானே தெரில. ரைட்டா ஏன் சார் அழுகுறீங்க சார்? சவுண்டு வரலையே சார்? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. ரைட்டு நான் செத்துட்டு அங்கே காட்டுவேன் பார்த்தீங்களா, அந்த காட்டுறது தான் ப்ரோ கீழே வந்து செத்துட்டியா அப்படின்னு கேட்குறாரு. அவர் என்ன நினச்சாரு, நம்ம ஃபஸ்ட்டு போயிட்டு அந்த டைமண்ட் இருக்கிறதுல போயிட்டு அவர் ஈஸியாக ஆச்சிடலாம் அப்படின்னு நினச்சிருக்காரு. நான் கீழே வந்ததே பார்க்காம அவர் பாட்டுன்னு ஓன்னு இருக்காரு. இங்கே ஒருத்தங்க கீழே வந்து சேவை கிடைக்கிறேன், நீங்கள் என்னையா பண்ணுறாங்க? இது அவனை சும்மா விட மாட்டேயா, சும்மா வாய்ப்பே இல்லை, வந்து காலி பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி எனக்கு பிக்காக்ஸ் வேணும். பிக்காக்ஸ் இருந்தால் தான் அவரை காலி பண்ண முடியும் ஓகேங்களா. இல்லைங்க பிக்காக்ஸ் ஒரு நல்ல பிக்காக்ஸ் ஒன்று வாங்கிடும். ஒரு நல்ல பிக்காக்ஸ் கொடு, ஒரு கிளிக் பண்ணாலும் சாகணும் அவன். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? அதுக்கு நீ 18 டைமண்ட்ல எடுத்துன்னு, அதுக்கு நீ 8 டைமண்ட் 4 டைமண்ட்ல எடுத்துன்னு வரக்கூடாதுரா, ஒரு 100 டைமண்ட் கிட்ட எடுத்துணுவான்னு சொல்லுவாங்க. அது சொன்னானா என்ன பண்ணுறது, யாரும் எல்லாருக்கும் ஐயோ சரி விட்ருங்க. ஏதோ ஒன்று சொல்ல வந்து விடுங்க. இப்போ நான் காலி பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி இது இங்கே போட்டுருவோம். நான் ஏன் காலி பண்ணாமல் போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இது விளையாண்டுக்கும் போது ப்ரோ வெயிட் பண்ணு ப்ரோ 1 நிமிஷம் அப்படின்னு சொன்னார். இப்போ திடீர்னு இப்போ வா ப்ரோ அப்படின்னு சொன்னார். வரவா அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுன்னு வந்தோடனே அவர் ரெடியாக நிற்கிறாரு. நான் இங்கே வர வாய்ப்பே இல்லை, வந்தலாம் நீ தள்ளி விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நிற்கிறாரு. நான் முன்னாடி போகிற மாதிரி போயிட்டு அப்படியே பின்னாடி வந்துட்டேன். இப்போ வரல வந்துட்டார் கீழே வந்துட்டாரா? அவர் அப்படி போயிட்டாரு. நான் கீழே விட்டுன்னு நினச்சிட்டு அவர் அப்படியே போயிட்டாரு. இந்த டைமில் நான் என்ன பண்ணிட்டேன், வச்சுட்டேன் பெட்டை. ஐயோ என் மனசுக்குள்ளே தீயே பாய்ச்சி போட்டாலே.
அது வந்து இப்போ நான் என்ன பண்ணிட்டு சொல்கிறது, ஓகே அவனே யானைக்கும் புளி சறுக்கு தான் செய்யும், யானைக்கும் அடி சறுக்கு தான் செய்யும், ஓகேங்களா? அதனால் எப்போயாச்சும் அப்போ தோற்று போக தான் செய்வேன். அவரை இப்போவும் என்னால் கண்டிப்பாக அவர்கிட்ட டைமண்ட்ஸ் வார்டு இருக்குது, அடித்தோன்னா ஈஸியாக நான் அடித்து போட்டுருவேன். அதனால் எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, அவரை கீழே தள்ளி விட போகிறேன். அவர் எங்கே இருக்காரு? எங்கேயா இருக்க நீ? ஏய் ராகுல, எங்கேயா இருக்க ராகுல? ஐயோ பண்ணாரு. அதுக்கு முன்னாடி வெயிட் பண்ணுங்க, நம்ம போயிட்டு நம்ம டைமண்ட்ஸ் வார்டு நம்மளுக்கு வாங்கிக்கலாம். அந்த டைமில் வந்து இப்போ மட்டும் என்ன அடித்தாருன்னு வைங்க, ஜோலி முடிஞ்சது. நல்ல வேலை வரல ஒன்றும் ஊச்சிச்சுரா கைப்புள்ள. மை காட் கைஸ் அவர் இங்கே வந்து என்ன அடிப்பாருன்னு பார்த்தா ஐயோ பேசுக்கு போகிறாரு. ஜோலி முடிச்சு இப்போ என்னால் போகக்கூட முடியலையே. ஐயோ ஐயோ போட்டால் அவர் எனக்கு வேறு ஒரு ஸ்கெட்சை போட்டார். இப்போ என்ன பண்ணுறது? நான் என்ன பிளான் போட்டேன்னா, அப்படி போயிட்டு வந்து நம்ம வாங்கிடலான்னு பார்த்தா அவர் அப்படி போயிட்டாரு. சரி ஓகே, நம்ம வேறு எங்கேனாச்சும் போயிட்டு வாங்கிட்டு வரலான்னு பார்த்தா இது நம்ம 2 பேர் மட்டும் தான் ஆடுறதுனால என்னவா, நம்ம 2 பேர் மட்டும் ஆகுறதுனால நம்ம 2 பேர் முதல்ல தான் அந்த ட்ரேட் பண்ணுற வில்லேஜ் இருப்போம். அதனால் வேறு யார் பேஸ்லேயும் போயிட்டு வாங்கினும் வர முடியாது. அதனால் என்ன பண்ணிட்டேன், சரி என்ன ஆனாலும் பரவாயில்ல, நம்ம முதல்ல ராகுலோட வீட்டுக்கு போயிட்டு அவரை காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டேன். காலி பண்ணணும்னு நினச்சிட்டேன். சரி அவர் எங்கே இருக்காருன்னு தெரில, நான் வாங்கி வச்சுடுவேன்னு நினைக்கிறேன். சரி ஏற்கனவே வச்சுட்டேன். இப்போ தேவையான பொருள்லாம் வாங்கி வச்சுமே அவர் அடிக்க. அவர் கரெக்டாக இப்போ தான் வெயிட் பண்ண ப்ரோ, எனக்கு நெட்டு கிடைக்கல இல்லை வீட்டில் கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனார். அந்த டைமில் நான் என்ன பண்ணிட்டேன், டைமண்ட் ஆர்வருக்கு தேவையான பொருள்லாம் என்கிட்ட இருக்கணும். இதில் எவ்வளோ இருக்குது, மொத்தமாக 28 வந்துச்சு. இன்னும் ஒரு எவ்வளோ நாள் வந்தால் போதும். நான் என்ன பண்ணேன், அவர் இல்லை அப்படின்னு சொன்னோடனே நான் அங்கே போயிட்டு அவர் என்ன நினச்சாருன்னு தெரில, நான் கிட்ட போடாத சொல்லிட்டு வந்துட்டேன் ப்ரோ அப்படின்னு அடிச்சு விடுவாங்க. நான் ஐயோ அவர் அப்போ கூட வரல. நான் என்னை பார்த்தோன்னே நான் என்ன சொல்லிட்டு இருக்காரு, வந்துட்டேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதை பார்த்து பயந்துட்டு நான் இங்கே ஓடி வந்துட்டுருக்கேன். ஜஸ்ட் மிஸ் அவர் இன்னும் வரல. என்கிட்ட இன்னும் ஒன்று வந்தால் போதும், நான் இன்னும் 2 செகண்டில் வந்துடும் நினைக்கிறேன். வந்துச்சா வந்துச்சு. இருங்க, இப்போ போயிட்டு டைமண்ட் ஆர்மர் வாங்கிட்டு போயிட்டு அவர் காலி பண்ணுவேன், பண்ணி தான் ஆவேன். ஏன்னா இது என் ராஜ்யத்தை யாராலையும் கைப்பற்ற முடியாது. வரேன் ஒன்று அடிக்க, இன்னிலேருந்து சாப்டர் க்ளோஸ். இப்போ பாரு ப்ரோ, வரேன் ப்ரோ, வந்துட்டேன். உன் ஆணவ திட்டியும் அழுக்கிறப்ப திட்டியும் முடிக்க ஒருத்தன் வருவான்டா, வந்துட்டான்டா. எங்கே ப்ரோ இருக்கு, எங்கே இருக்கு? அவர் அங்கே போயிட்டு இருக்காரு, எப்படி போனதுன்னு தெரியல. பரவாயில்ல, இப்போ பாரு ப்ரோ, அப்படியே அவனை தள்ளி விட்டுறீங்க. சாவு ப்ரோ. அவர்கிட்ட என்ன தான் டைமண்ட்ஸ் வார்டு இருந்தாலும் நமக்கு என்கிட்ட டைமண்ட் ஆர்மரி இருக்குது. அதனால் பிரச்சனை இல்லை, நம்ம ஈஸியாக ஒரு அடிச்சு காலி பண்ணிடலாம். அதை எங்கடா ஓடுறேன்? ஐயோ அவர் கீழே தள்ள தான் பார்க்காது, என்னை அடிச்சு காலி பண்ண முடியாதுன்னு அவருக்கு தெரிஞ்சிச்சு. அதனால் கீழே தள்ள பார்க்குறாரு, காம்பு எடுக்க ட்ரை பண்ணுறது. விடுவேனா நான்? எனக்கு அவர் காம்பும் எடுக்க தெரியாது, எனக்கும் காம்பு எடுக்க தெரியாது. எனக்கு எடுத்தாலும் அப்படியே கீழே விட்டாரு அவர் என்னை அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு. ஓ மை காட். ஓகே, செகண்ட் மேட்ச்சில் நான் ஜெயிச்சிட்டேன். செகண்ட் மேட்ச்சில் யார் ஜெயிப்பான்னு உங்களுக்கு தோன்றதை நீங்கள் கமெண்ட் போடுங்க, இப்பயே போட்டுறீங்களா? யார் இதுன்னு பார்க்கலாம் அடுத்த மேட்ச்சில். லாஸ்ட் மேட்ச் பயமாக இருக்குது கைஸ். தோக்குறவங்க பாட்டு போடணும். இந்த ஒரு மேட்ச் போட்டு எப்படியாச்சும் ஜெயிச்சனா போதும் கடவுளே. ஐயோ என்னால் பாட்டுலாம் பாட முடியாது, என் பாட்டு கேட்க கேவலமாக இருக்கும். ஐயோ எப்படியாச்சும் அவர் தோக்கடிப்பேன். இருங்க, முதல்ல நம்ம டைமண்ட்லேருந்து பெட்டை முதல்ல கவர் பண்ணுவோம். அப்புறம் அவரோட இதுவை காலி பண்ணிட்டு அவர் பாட்டு பாட வைக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு அவர் வீடியோ போட மாட்டாருன்னு நினைக்கிறேன். இந்த கேமு வாய்ப்பே இல்லை. அவர் ஏன்னா பாட்டு பாட போகிறாரு இப்போது, அதனால் அவர் போட போதில்லை. வாய்ப்பே இல்லை அவர் போட, கண்டிப்பாக சொல்கிறேன், வாய்ப்பே இல்லை. நான் தான் பாடவே வாய்ப்பு இல்லை. நான் பாட வாய்ப்பே இல்லை. கண்டிப்பாக அவர் தான் பாட போகிறாரு. ஏன்னா நான் அவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயரு இந்த பெட்வாஸில். அது உங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் பிஎஃப் ஜோக்கிற அளவுக்கு இல்லைனாலும் ஒரு கொஞ்சம் அளவுக்கு ஆடுவேன். அவர் புதுசாக வந்தார் கைஸ். புதுசாக வந்தோடனே புதுசாக தான் ஆடுறாரு பெட்வாஸு. அதுவே இப்படி பழக்கிறாரே. ஓ மை காட். பரவாயில்ல, அவரை தோக்கடிக்கிறோம், மாஸ் கலப்புறோம். அவர் தோக்கடிச்சு பாட்டு கலப்புறோம். இதுவே இப்போ நான் தோத்தேன்னு வச்சுக்கோங்க, ஆட தெரியாதவங்ககிட்ட தோக்குறேன் அப்படின்னு பேசுவாங்க. சப்போஸ் அவர் தோத்தாருன்னா ஆட தெரியாதவங்க கிட்ட இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க.
இதாங்க கைஸ் கடுப்பே இந்த இதுவில். ஓகே இருங்க, இது வேறு தேவையில்லாத மெசேஜ் வேறு வந்துன்னு இருக்கு. ஐயோ எப்படியாச்சும் ஜெயிச்சணும் கடவுளே. அஜித்தே ஜெயிக்கிறோம் கைஸ், ஜெயிக்கிறோமோ இல்லை ஜெயிப்போமோ ஜெயிக்கிறோமோ ஐயோ அது குழம்பு விட்ருங்க. ஜெயிச்சே ஆகிறோம். அவரை பாட்டு பாட வைக்கிறோம், பாட்டு சிரிக்கிறோம். நான் சொல்கிறீங்க கரெக்டா? முதல்ல இதை அப்டேட் பண்ணிட்டு நம்ம அயன் ஆர்மருக்கு ஷிஃப்ட் ஆகணும் கைஸ். ஷிஃப்ட்னா வீடு ஷிஃப்ட் அப்படின்னு கேட்கக்கூடாது ஓகேங்களா? ஓகே இப்போ வாங்க நம்ம முதல்ல போயிட்டு நம்ம அவரை காலி பண்ணணும். நம்ம இப்போ தான் இது வேறு போட்டோம், அது பேர் என்னது சேஞ்ச் ஆகாமல் போட்டாச்சு. அவரை காலி பண்ணல, என் பேர் சர்வீஸ் இல்லை. ஆனால் என்கிட்ட இப்போதைக்கு என்கிட்ட பிளாக்கும் இல்லை போகிறதுக்கு. இருங்க பிளாக் ஏற்றாச்சு. இப்போ வாங்க போய் காலி பண்ணிடுறேன் அவரே. அவர் வேறு என்ன கலரு? ரெட் கலர் ஆச்சு. நான் தான் ரெட்டா? அப்போ அவர் என்ன கலர்? எல்லோ டேட்டி ஃபெல்லோ வேர் ஆர் யூ? ஐ ஆம் கமிங் டவுன். ஐயோ ஜஸ்ட் வீசி கீழே வந்துருப்பேன். இன்னத்துக்கு அதனால் ஷிஃப்ட் அமுத்திட்டேன். இன்னத்துக்கு ஜெயிக்கிறோம். இன்னத்துக்கு கீழே வந்துருப்பேன்னு சொல்கிறதுக்கு பதிலாக இன்னத்துக்கு ஜெயிக்கணும்னு சொல்லிட்டேன். இந்த மாதிரி ரொம்ப குழம்புங்க கைஸ், அதெல்லாம் கண்டுக்கூடாது. ஓகே ஜெயிச்சே ஆகிறோம். நம்ம எங்கே இருக்காருன்னு தெரில. இப்போ நான் ஒரு ஜம்ப்பு போடுவேன் பாருங்க, மாசா கெத்தா ஸ்டைலா. ஓகே இரு, அவர் எங்கே இருக்காரு? ராகுலே எங்கே இருக்கிறாய்? நீ எங்கே இருக்கிறாய் ராகுல்? இது ஆரஞ்சு. ஓகே ஆரஞ்சு இல்லை, எல்லோ டேட்டி பெல்லோ. ஆஹா பார்த்துனேன். நான் இப்போ ஃபோன் பேசினுக்கும் போது என்ன சொன்னேன்? ப்ரோ பேச பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னேன். பார்த்துட்டே ப்ரோ அப்படின்னு ஷாக்கிங்காக கேட்டாது. அதனால நான் என்ன சொன்னேன்? ஓ சாரி அதுவும் பேசல, ஆரஞ்சு பேச அப்படின்னு சொல்லி சும்மா சமாளித்தேன். அவரு திடீர்னு என்ன பண்ணாது தெரியுமா? பாருங்க இது தான். இப்போ நம்ம தோத்தோன்னு வச்சுக்கோங்க, என் சோழி முடிஞ்சுது. ஐயோ என் மனசுக்குள்ளே தீயே பாய்ச்சி விட்டாலே. பரவாயில்ல, யாரா இருந்தால் எனக்கு தான் வந்துச்சு. இப்போ அவர் அடிக்கிற அடியில் நல்லா தவிழ் கிள்ளி தொங்க போகுது கைஸ். அடிக்க போகிற அடி அப்படி இருக்க போகுது. இருங்க நம்மக்கிட்ட இதுவும் வேறு இல்லை கைஸ், அயன் ஆர்மர் வேறு இல்லை. இது என்கிட்ட இந்த ஸ்வாட் இருக்குது, ஆனால் அதை வச்சு என்ன பண்ணுறது? அவரை கொல்ல முடியும்னு நினைக்கிறேன். இதை வச்சு பார்த்துப்போம். இந்த மாதிரி நேரத்தில் வீரங்களா சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? ஓடிட வேண்டியது தான். பின்ன இவர் இன்னும் அப்டேட் கூட போடாமல் வச்சுருக்காரு கைஸ். அயன் ஆர்மர்லேருந்து வந்துட்டார்னா அவர் நான் வச்சுருந்ததுலேருந்து அயன் ஆர்மல் வந்துடுவாருன்னு நினைக்கிறேன். வந்துடுவாரா இல்லையான்னு தெரில. ஐயோ ப்ரோ அயன் ஆர்மரில் மட்டும் வந்துடாத ப்ரோ. நான் சேஞ்ச் ஆர்மரில் தான் ப்ரோ இருக்கேன். முடிஞ்சால் நேருக்கு சண்டைக்கு வா ப்ரோ அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கோ. நீ மட்டும் டைமண்ட்ஸ் வார்டு வச்சுருக்க அப்படின்னு சொல்லி வருவார். என்ன பண்ணுறது? ஓகே நான் என்ன நினச்சேன், சரி அவர் வாரத்துக்குள்ளே நம்ம டைமண்ட் ஆகும் சுவிட்ச் ஆஃப்லாம் நினச்சா நம்மகிட்ட டைமண்டே 14 தான் இருக்குது. என்கிட்ட 32 கீழே தேவைப்படுது டைமண்ட்டுக்கு. ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்னு வச்சுருக்கும் போது அவர் வந்துட்டார். அங்கே தான் இருக்கார். ஓ மை காட் ப்ரோ அயன் ஆர்மர்லாம் வந்துட்டு இருக்க ப்ரோ. என் பொருள் எடுத்து என்கிட்டயே போடுறிய ப்ரோ. ஏன் ப்ரோ இப்படி பண்ணுறேன்? இருந்தாலும் என் பொருள் எடுத்து என்கிட்டயே போட்டாலும் சும்மா ஆட மாட்டேன். வரேன். காலியாகு ப்ரோ, காலியாகு. நம்மக்கிட்ட இது இருக்குது. ஐயோ என் மனசுக்குள்ளே ஐயோ ப்ரோ அடிக்காது ப்ரோ. நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு 4 HP வந்தோடனே ஓட ஆரம்பிச்சிட்டேன். நான் என்ன பண்ணியிருக்கணும், இன்னும் இந்த வச்சு ஈஸியாச்சு காலி பண்ணிருக்கலாம். ஓட ஆரம்பிச்சிட்டேன். அவர் ஈஸியாக என்னை காலி பண்ணிட்டாரு. ஆமாம் நான் தான் தோற்றேன். எப்படி தோத்தனாச்சும் பார்த்துட்டு வாங்க, தெரியுது. இப்படி ஓடினே இருக்கேன்னா அவர் அடிச்சிட்டாரு. இந்த மாதிரி தான் அடிச்சிடுறாரு. அப்பப்போ அடிச்சு காலி பண்ணிடுறாரு கிட்ஸ். இருங்க நடுவில் வேறு ஒரு சரியான சம்பவம் நடக்கும். இப்படி ஓடுவேன்னா ஐயோ இன்னும் 2 HP தான் இருக்கும். நான் பாட்டுன்னு ஓடினே வருவேன். சரி அடுத்த வாரத்துக்குள்ளே உள்ளே போகலாம் அப்படின்னு நினச்சி உள்ளே போனால் இப்படி வந்துட்டாரு. விடுவேனா நான்? ஓடுறா காலி அப்படின்னு போட்டு ஓடிக்கிட்டே இருக்கேன். இன்னும் ஒரு அடி அச்சன்னா காலி ஆகிடுவேனே. ஒரு அடி நோ. நான் என்ன நினச்சேன், இதுக்குள்ளே அப்படியே போயிட்டு அவரை காலி பண்ணிக்கலாம்னு நினச்சேன். இப்போ பாருங்களேன் என்ன பண்ணுவேன்னு. ஈஸியாக காலி பண்ணிட்டாருன்னு அவர் கீழே ஊன்ட்டாருன்னு நினைக்கிறேன். அவர் கீழே ஊன்ட்டாரு. ஆனால் நான் காலிட்டேன். கேளுங்க என் பாட்டு வரும், கேளுக்கு தொலைங்க. ஓகே பாட்டை பாடி தொலைஞ்சிட்டேன். கேட்க ரெடியா? இருங்க சவுண்டு மட்டும் வச்சுக்கிறேன். அதே கோலி குண்டு கண்ணால க்யூட்டாக வந்தாலே லவ் சொன்னாலே ஜோக்கா இருந்தேனே நானும் உங்க முன்னால ஹீரோ ஆனேனே ஒருத்த சொல்லால
ஏ பக்கத்து கிளாஸு தான் ஐயோ உஷார் பண்ணிட்டான்ப்பா ஏய் வெக்கப்படுறான்டா ஏ மஜா 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 அவ ஸ்ட்ராபெரி பொண்ணு இவன் பேக்கரி பண்ணு ஜாம தொட்டுன்னு துண்ணு ஏ மஜா 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 நேக்கா வந்தாலே சோக்கா சொன்னாலே லைஃப் மாத்தி புட்டாலே லவ்வ சொல்லிட்டாலே ஓகே பண்ணிட்டாலே ஹாப்பி ஆக்கிட்டாலே மாமா சூப்பரு லவ்வ சொல்லிட்டாலே ஓகே பண்ணிட்டாலே ஹாப்பி ஆக்கிட்டாலே ஹாப்பி நியூ இயரு